காலையில போயிட்டு வரேன்னு போனவ இன்னும் ஆளையும் காணா பேரையும் காணா. அங்க போறதுக்கு வசதி மாதிரில இருக்கு. இவ கூட சேர்ந்து தானே நம்ம வீட்டுக்கு கெடாமடும் போச்சு. இவ மட்டும் இங்கே கிடக்கா, அவளை காணா. ஏன் வசந்தி? என்ன தேய், கொஞ்சம் இங்க வாமா. என்ன வாரே தேய். இவ்வளவுலாம் வீட்டுக்கு வந்துட்டாளுவ, அவளை மட்டும் ஆளை காணா. எல்லாம் அந்த பைய கொடுக்க இடம். எங்க போறா எங்க வாரா ஒரு சொல்லுவல் கிடையாது. அவ இஷ்டத்துக்கு திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரிதான் நுழைவா போவா வருவா. நம்மளும் ஒன்றும் கேட்கறதுக்கு வழி இல்லை. கேட்டுட்டா குடும்பக்கார மாமியாரா மாறிடுவோம். ஒரு பிள்ளையை பெற்று போட்டிருக்கோமே, அந்த பிள்ளைய வந்து பார்ப்போம் வைப்போம், அதுவும் கிடையாது. கெடாமாடி கெடாமாடி எங்கதான் ஊர் சுத்திக்கிட்டு தெரியுதோ தெரியல. சொல்லுங்க தேய், கூப்பிட்டிய? வசந்தி, எங்க வீட்டு செனமாடு உங்க கூட தானே வந்துச்சு, அது எங்க? செனமாடா? இவ எப்ப மாடு வளர்த்தாவ? எத்தே, நீங்க எப்பத்தே மாடு வளர்த்திய? மாடு வளர்க்கல, மாடு மாதிரி ஒண்ணு வீட்டுக்குள்ள சுத்திட்டு தெரியுது இல்ல, நல்லா வளர்த்தியா? அது உங்க கூட தானே வந்துச்சு. காலையில எங்க பொண்ணு வாக்க போறோம்னு நீங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டியே, அதை காணா. ஐயா, சின்ன பொண்ணதான் அப்படி கேட்டாவளா? என்னம்மா வசந்தி, கேட்டுக்கிட்டே இருக்கே, நீ அமைதியா இருக்கா? எத்தே, நாங்கெல்லாம் அப்பவே வந்துட்டோமே. அப்பவே வா? அப்பவேனா எப்ப? நாங்க ஒரு மணி இருக்கும் தே, அப்பயே வந்துட்டோம். சின்ன பொண்ணு தானே வந்து எங்களெல்லாம் இறக்கி விட்டுட்டு போனா. நாங்க வீட்டுக்கு போய் மத்தியானத்துக்கு சமைச்சு சாப்பிட்டு வெளியவே மறுபடியும் வந்துட்டோம். இன்னுமா அவன் வீட்டுக்கு வரல? வரலையே வசந்தி. வரலன்னு தானே நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு கிடைக்கேன். நீங்களாம் எவ்வளோ பொறுப்பா இருக்கிய, காலையிலேயே சமைச்சு வச்சுட்டு போயிருக்கிய. இந்தா வந்து வீட்டுக்கு சமைச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு இருக்கிய. எங்க வீட்டு மாடு சமைச்சு வச்சா வந்து கொட்டிக்கிறோம் வயிற்றுல, திருப்பி ஊர் சோவார போயிடுது. சரி, கொட்டிக்கிறதுக்காவது வீட்டுக்கு வருதேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில இருந்து அதுவும் இல்லை. எங்க போச்சு என்ன ஆச்சு ஒன்றும் தெரியல. அவ மவகாரி ஒரே அழுக. ஐயா, ஜில்ல அழுவியாலோ? ஆமா வசதி, அவளை சமாதானமே படுத்த முடியல. நான் இவ்வளவு நேரம் அம்மா வந்துருவான்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்ப அவளோட அப்பங்காரன் பாத்துக்கிட்டு கிடக்கான். அவன் கையில கொடுத்துட்டு இருல, அவ வெளியே எதுவும் நிக்கிறாளா என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவளை ஆளையும் காணா, அட்ரஸையும் காணா. அதான் சரி, யாருமே வரல போல அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா நீங்க வந்திருக்கீங்க, அவளை மட்டும் காணா. உங்களை வந்து இறக்கி விட்டுட்டு அவ எங்க தான் போனா? ஐயா, தெரியல தே. அவ அப்பதையே எங்களெல்லாம் இறக்கி விட்டுட்டா. நாங்க போயிட்டு சமைச்சு சாப்பிட்டு இப்பதான் இங்கிட்டு வாரோம். அவ எங்க போனா என்ன ஒன்றும் தெரியலையே. மணியை பாத்தியா வசந்தி? மணி 3 ஆகுது. உங்களை இறக்கி விட்டுட்டு 2 மணி நேரமா இந்த எருமை மாடு எங்க சுத்திட்டு கிடக்குன்னு தெரியலையே. ஏம்மா? வால வர்க்கீஸ். என்னக்கா? சின்ன பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலையோ? ஆமாக்கா. நீங்களா வீட்டுக்கு வந்துட்டீங்க, அவளை மட்டும் காணா? அதை ஏம்ல அவகிட்ட கேக்குறா, என்கிட்ட கேளு. ஏமா இப்ப என்னாச்சு? உன் பொண்டாட்டிக்காரி இவெல்லாம் இறக்கி விட்டுக்கிட்டு அவ எங்கேயோ சோவார போயிட்டாளாம். ஏம்மா என்னம்மா சொல்றிய? அவ அப்படிலாம் பண்ண மாட்டா. ஜில்லு வீட்டுல இருக்கால. ஆமா, பண்ண மாட்டா. உன் பொண்டாட்டிக்காரி இப்படி இருக்கீங்களே, இவ்வளவு சப்போர்ட் பண்றா. கொஞ்சம் நல்லவளா வீட்டை பாக்குறவளா மட்டும் இருந்திருக்கணும். உன்னையெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாதுல. உன்னையெல்லாம் நான் தான் பெத்தனா இல்ல தெரு ஓரத்துல இருந்து தூக்கிட்டு வந்தனான்னு தெரியல. ஏக்கா, சின்ன பொண்ணு எங்கக்கா? ஐயா, தெரியல வர்க்கீஸ். எங்களை இறக்கி விட்டுட்டு போனவதான் 1 மணிக்கு. அதுக்கப்புறம் ஆளையே காணா. இப்ப அத்தை வந்து கேட்க வந்தா நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவ எங்க போனா எதுவும் தெரியாதே. அப்படியாக்கா? சரிக்கா, படிங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வசந்தி, சொல்லுங்க தேய். எங்க வீட்டு மாடி எங்கேயாச்சும் நின்னுச்சுன்னா பத்தி விட்டுட்டு போமா. சரி தேய். இவ்வளோ நேராகி வந்ததுக்கு கிளவி என்ன பேச்சு பேச போதோ தெரியலையே. சரி, இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா உள்ள என்ட்ரி கொடுக்கலாமா இல்லை இப்படியே ஓடி போயிடலாமா அப்படின்னு யோசிக்கலாம். சின்ன பொண்ணை நான் பார்த்தா வீட்டுக்கு அனுப்பிவிடுறேன் என்ன தேய்? சரி வசந்தி. அவள் நீ பார்த்தா சொல்லு. வீட்டுக்கு போனா உனக்கு விளக்க மாத்தாடி தான் விழுகுமான்னு சொல்லு. என்ன கிளவி இப்படி எல்லாம் பேசுது? ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு என்ன இப்படி பேசுது கிளவி? உண்மையிலே அடிச்சாலும் அடிச்சு விடுவோம். தொட்டு தான் பார்க்கட்டுமே, அப்புறமா இருக்கு கிளவிக்கு. கரண்ட் கம்பியில விழுந்த காக்கா மாதிரி கரகரன்னு கரக்கி தூக்கி எறிஞ்சிருவேன். இந்த மனுஷன் எதையாச்சும் சொல்றாரா பாரு. நல்ல கல்லூருண்ட மாதிரி நிப்பாரு. கட்டுன பொண்டாட்டியே இப்படி பேசுறாவளே. ஏமா இப்படி பேசுறீங்க? இப்படி பேசாதீங்க, அவ பாவம். எதையாச்சும் சொல்றாரா? நல்ல கல்லு துண்டு கணக்கா நிக்காரு. ஆளு மண்டையும் பாரு. நம்ம கிட்டதான் இந்த அரட்டல் உருட்டல் எல்லாம். அம்மகாரிக்கிட்ட ஒன்றும் செல்லுபடி ஆகாது. வரட்டும், இன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்குல்ல, தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சு முடியேன். ஏமா ஏமா சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் பேசுறிய? வர்க்கீஸ், என்னக்கா? 1000 தான் இருந்தாலும் அவங்களுக்கு கோவம் வரதானே செய்யும். அட 4 முடி, என் புருஷனே இப்பத்தே வாயை திறந்து கொஞ்சமாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அது பொறுக்கலையா இவளுக்கு? எவ்வளவு திமிரு இருந்தா 4 முடி இப்படி எல்லாம் பேசும்? பொதுவா அடுத்த வீட்டுல தானே கொளுத்தி போடும். இன்னைக்கு என்ன என் வீட்லயே கை வச்சிருச்சு? 4 முடியை இப்படியே சும்மா விடக்கூடாது. ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான்.
ஒரு மருமவளை கட்டிட்டு வர்றது எதுக்கு? பிள்ளை குட்டியில பாத்துக்கணும், மாமியார பாத்துக்க வேண்டாமா? உன் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்திக்கிட்டே தான் தெரியுறா. இந்த நாங்களாம் வெளியே போனோம், வீட்டுல சமைச்சு எடுத்து வச்சுட்டு தானே போனோம். உன் பொண்டாட்டி மணியை அப்படியே எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு போனோம். நாங்க அப்படித்தான் போயிட முடியுமா? போனா எங்க வீட்டுல தான் விட்டுருவாங்களா? நீ தான் 4 வார்த்தை நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கணும். நீயே அவளை ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேங்க. அவிய சொன்னாலும் வாயை அடைச்சுப்பிடியா? அப்ப அவ அப்படித்தானே இருப்பா. நல்லா சொல்லு வசந்தி, இவனுக்குலாம் எவ்வளவு சொன்னாலும் மண்டையில ஏறாது. ஏக்கா இல்லக்க, அவ எப்பயும் அப்படிலாம் பண்ண மாட்டா. எப்பயாச்சும் ஏதாச்சும் வேலை இருந்தா மட்டும்தான் அப்படிலாம் பண்ணுவா. ஆமா ஆமா, மேடம் ரொம்ப முக்கியமான வேலையெல்லாம் பாக்குறாவல, கலெக்டர் வேலை. தெரு தெருவா போய் குப்பை பெருக்குவா போல இருக்கு. கிளவி, நான் இல்லைன்னவும் என்னை பத்தி என்னெல்லாம் பேசுது. என் புருஷனை வாயை திறக்க விட மாட்டேங்குதே. உங்க அம்மா சொல்றத கேளு வர்க்கீசு. நீ கொஞ்சமாச்சும் அவளை ஸ்ட்ரிக்டா வச்சுக்கிட்டனா மட்டும்தான் அவ அடங்குவா. நீ திட்டுனாலே அவளை அடங்க மாட்டா. இதுல நீ அவளுக்கு எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா அவ எப்படி அடங்குவா? சப்போர்ட் மட்டுமா பண்றான், நல்லா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தானே ஆடுறான் அவளே. அதான் அவ இந்த ஆட்டம் ஆடுறா. ஆமா, அப்படிதான் ஆடுவாரு. இவளுக்கு என்ன கிளவி? சரி வர்க்கீசு, உன் பொண்டாட்டி அங்க நின்னானே நான் சொல்றேன். இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீ போனாலும் முடி, பின்னாடியே வந்து உன் குறுக்கெலும்பு ஒட்டிக்கிறனா இல்லையான்னு பாரு. சரி அப்ப நான் வாரேன்னு. சரிக்க. எத்தனை நான் வாரேன். சரிம்மா, அவளை எங்கேயாச்சும் பார்த்தா வீட்டுக்கு வர சொல்லு என்ன. சரி தேய். என்னல ஒரேடியா தலைய தொங்க போட்டு நிக்கிறா? ஓ மவகாரி என்ன பண்றா? அவளை விட்டுட்டு வந்துட்டா? ஏம்மா அவ தூங்கிட்டு இருக்காமா. ஏல பச்சை பிள்ளை அப்படிலாம் போட்டுட்டு வரக்கூடாது. ஓ சரிம்மா. எதிர்த்து பேசுறாரான்னு பாரு. என்னத்த சொன்னாலும் சரிமா சொரிமான்னு. இனிமே இப்படியே நின்னா சரிப்பட்டு வராது. நீ களத்துல இறங்கு சின்ன பொண்ணு. எத்தேய் வாங்க கலெக்டரே, வார நேரமா இது? உன் கூட வந்தவளெல்லாம் இறக்கி விட்டுட்டு நீ மறுபடியும் எங்க போனா? ஒரு முக்கியமான வேலை, அதான் போக வேண்டியதா இருந்துச்சு, போனேன். அதாம்ல, என்ன முக்கியமான வேலை? அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இல்லையா? ஆமா. என்னலா ஒரேடியா ரோபோ மாதிரி பேசிட்டு கிடக்கா? இனிமே அப்படிதான் பேசுவேன். கேட்குற கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவேன். தேவையில்லாமலாம் பேச மாட்டேன். கடவுளே, கிறுக்கிய பிடிச்சதான் கட்டிட்டு வந்திருக்கு. ஓ மவகாரி காலையில இருந்து அம்மா அம்மா நடந்துக்கிட்டு கிடக்கா. வீட்டுல ஒரு பிள்ளை இருக்குங்கிறது உனக்கு நினைப்பு இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்கு, உங்களுக்கு தான் இல்ல. எனக்கு இல்லையா? ஆமா, நீங்க தானே அவியல தெருவில் கடந்து எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னீங்க, அதான் அப்படி சொன்னேன். ஏலா, என் பிள்ளைய நான் என்ன வேணான்னு சொல்லுவேன். அதை எதுக்கு நீ கேக்குற? நான் தான் கேட்பேன், வேற யாரு கேப்பா? அவருக்கு என்ன இன்னொரு வீட்டுக்காரமாவா இருக்கு? ஆமா, இவளை கிழிச்சு அந்தால தொங்க விட்டுட்டா. இதுல இன்னொருத்தி வேற. சின்ன பொண்ணு எங்க போனா? அதான் சொல்ல முடியாதுன்னு சொல்றோம்ல, உங்களுக்கும் அதான் சொல்ல முடியாது. சோதிக்காத சின்ன பொண்ணு, எங்க போனா சொல்லி தொலை. சொர்ணா காக்கா வீட்டுக்கு போனேன். எதுக்கு? அவியல் தானே உன் கூட வந்தாவ. அதான் சொல்லியோம்ல, சும்மா போனேன்னு திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்குது. நான் இருக்க கடுப்புக்கு 2 பேர்த்தையும் தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். சாயந்தரம் ஆயிடுச்சுல, சீக்கிரம் வந்து காப்பி போடுங்க, தலையெல்லாம் வலிக்குது. நீ வெட்டி முடிச்சிட்டல்ல, உனக்கு காப்பி போட வேண்டியதான். பாத்துக்கல, நீ குடுக்கற இடத்துலதான் அவ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு கிடக்கா. இப்படியே போச்சு, அவ ஒரு காலமும் திருந்திக்கிட மாட்டா. பாத்துக்க எம்மா. போ, அதான் பொண்டாட்டி கூப்பிடுறல்ல, போய் நல்லா சூடா காப்பி போட்டு ஊத்தி கொடுப்போ. சரிம்மா. என்ன போயிட்டான்? கடவுளே, இது எங்க உள்ளதோ தெரியல. நாம என்ன சொல்ல வாரங்கிறது கூட புரிய மாட்டேங்குது. என்ன பிள்ளையோ, இவன் இப்படி இருந்தா அது எப்படி திருந்தும்? இனி இவ திருந்துறதுங்கிறது ஒரு காலமும் நடக்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிக்க விடுங்க. உங்க எல்லாரோட கமெண்ட்டுக்கும் நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அதனால மறக்காம உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நம்ம பஞ்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி மெம்பர்ல ஒருத்தரா மாறிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.